Part 2. What happens during chemical reactions? Chemical reactions la enna nadakudunu paakalam. So inga or chemical reactions எழுதிருக்கோம். This is a type of chemical reactions. A and B in a molecule. A bond B is a molecule in which A and B are atoms. Okay va? ரெண்டு atoms A and B ங்கிற atom bonding la இருக்கு. So AB is a molecule. So AB molecule combine with X element to form a new molecule AX and B element. Okay va? AB X ஓட react ஆயிட்டு AX ங்கிற new molecule form ஆகுது and B ங்கிற element form ஆகுது. இங்க என்ன ஆகுது? molecule AB ங்கிற molecule இருக்கிற atoms rearranged ஆகுது. A கூட X வந்து சேர்ந்துக்கிட்டு B வெளியில வந்துருச்சு. Okay பாருங்க. In a chemical reactions, the atoms of reacting molecules or elements are rearranged to form a new molecule. Okay பாருங்க. Atoms of reacting molecules. So reacting molecules means reactants, participating molecule. Okay, the atoms of reacting molecules or elements are rearranged to form a new molecule. இப்போ A and B இருக்குல்ல, A and B ல ரெண்டு atoms, A atom, B atom. Two atoms in between ல bond இருந்துச்சு. And bond என்னாச்சு? broken ஆச்சு. broken ஆயிட்டு ஏங்கிற atom Xங்கிற atom Xங்கிற எலமெண்ட்டோட சேர்ந்து AX அப்படிங்கிற ஒரு நியூ மாலிகுல் ஃபார்ம் ஆச்சு. ஒன் மாலிகுல் இருக்கிற ஆட்டம் இன்னொரு எலமெண்ட்டோட சேர்ந்து நியூ மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது? எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? ரீஅரேஞ்ச்டாக இருக்குது. ஓகே, ஸோ த ஆட்டம்ஸ் ஆஃப் ரியாக்டிங் மாலிகுல்ஸ் மீன்ஸ் reactants. The atoms of reacting molecules or elements are rearranged to form a new molecule. Next point, the old chemical bonds between the atoms are broken. New chemical bonds are formed. Okay, so old chemical bonds in atoms, old chemical bonds between atoms are broken. New chemical bonds are formed. Okay, so in the molecule reacting molecules la irukra old bond broken ஆயிட்டு என்ன ஆகுது? நியூ கெமிக்கல் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ நியூ கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பாண்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு ஏக்கும் எக்ஸுக்கும் இன்பிட்வீனில் நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாண்ட் பிரேக்கிங். இந்த பாண்ட் பிரேக்கிங் எப்படி நடக்கலான்னு சொன்னோம்? ஸோ பாண்ட் பிரேக்கிங் இஸ் carried out by applying the external force or energy or spontaneously. ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ப்ரோக்கன் பண்ணலாம், இல்லை எனர்ஜி கொடுத்து ப்ரோக்கன் பண்ணலாம், இல்லை தானாகவே ப்ரோக்கன் ஆகலாம், ஸ்பான்டேனியஸாக ப்ரோக்கன் ஆகலாம். ஓகே, ஸோ அப்படி ப்ரோக்கன் ஆகும்போது என்ன ஆகுது? ஓல்டு பாண்ட் இஸ் ப்ரோக்கன் அண்ட் நியூ பாண்ட் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது? பாண்ட் பிரேக்கிங் நடக்கும்போது என்ன ஆகும்னா எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, பாண்ட் பிரேக்கிங் அப்சர்வ்ஸ் எனர்ஜி. பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் ரிலீசஸ் எனர்ஜி. ப்ரோக்கன் பண்ணுறதுக்கு எனர்ஜி எடுத்துக்கிட்டு ப்ரோக்கன் ஆகும். அண்டு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஸோ பாண்ட் பிரேக்கிங் அப்சர்வ்ஸ் எனர்ஜி, பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் ரிலீசஸ் எனர்ஜி. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? ஸோ இதுதான் 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. வாட் ஹேப்பன்ஸ் டூரிங் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்? இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் த ஆட்டம் ஆஃப் ரியாக்டிங் மாலிகுல்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் ஆர் ரீஅரேஞ்ச்டு டு ஃபார்ம் அ நியூ மாலிகுல்ஸ். Second point, the old chemical bonds or bonds between the atoms are broken to form a new chemical bonds. Bond breaking carried out by absorbing energy, and new bond formation is carried out by releasing the energy. Okay va? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, how are chemical reactions represented? chemical reactions எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். So methane react with oxygen to form a carbon dioxide and water. Methane oxygenோட react ஆயிட்டு carbon dioxide and water form ஆகிற reactions எழுதியிருக்கிறோம். இந்த reaction வந்து பார்த்திங்கன்னா this is a word equation. நம்ம சும்மா வார்த்தையால் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா? மீத்தேன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கிதுங்கிறத நம்ம வேர்டிங்ஸில் எழுதியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் வேர்ட் ஈக்குவேஷன்ஸில் மட்டும் எழுதுனா பத்தாது. ஏன் வேர்ட் ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லலை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வேர்ட் ஈக்குவேஷன்ஸ் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ மீத்தேன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் அப்படிங்கிற
சென்டென்ஸ் மட்டும்தான் எழுதியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்லலை அப்படின்னா கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லலை, மீத்தேனோட ஃபார்முலா என்னென்னு சொல்லலை, ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட ஃபார்முலாஸையும் சொல்லலை, ஓகே, கெமிக்கல் ஃபார்முலாஸையும் சொல்லலை, கெமிக்கல் காம்போசிஷனையும் சொல்லலை, எவ்வளவு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலை. ஓகே, ஸோ வேர்ட் ஈக்குவேஷன்ஸ் டஸ் நாட் கிவ் த கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, so to learn the characteristics of chemical reactions, it is represented by a chemical reaction. Okay va, நம்ம ஒரு chemical reactionsோட characteristics தெரிஞ்சுக்கணும்னா அது ஈக்குவேஷன் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். கெமிக்கல் காம்போசிஷன் reactants and productsோட chemical composition-ஐ represent பண்ணணும். பாருங்கள், in chemical equation the chemicals of the reactants are represented by their chemical formulas. Okay va, in chemical equation the chemicals of reactions are represented by their chemical formula. chemical reactionsல participate பண்ணுற reactants and productsோட ஃபார்முலாவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். வேர்டில் மட்டும் சொன்னால் பத்தாது, வார்த்தையால் மட்டும் சொன்னால், வேர்டை வச்சு சொன்னால் பத்தாது, அதை கெமிக்கல் ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பாருங்கள். மீத்தேன், the formula of methane is CH4 plus oxygen is O2. The formula of oxygen is O2. So methane react with oxygen to form a carbon dioxide. The formula of carbon dioxide is CO2. Water, the formula of water is H2O. So பார்த்தீங்கன்னா chemical composition, chemical formula of methane is CH4, chemical formula of oxygen is O2, chemical formula of carbon dioxide is CO2, chemical formula of water is H2O. ஓகே, இப்போ எப்படி பண்ணணும்? வேர்டிங்ஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம எப்படி எழுதணும்? கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்முலாவோட எழுதணும். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ CH4 + O2ன்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ CH4 O2 அப்படிங்கிறது என்னென்னா, திஸ் இஸ் அ ரியாக்டன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் ப்ராடக்ட்ஸ். ஸோ எப்படி மிஸ் இது ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க? பாருங்கள், த காம்பவுண்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ த ரியாக்ஷன்ஸ். Reactions are called reactants. So the reactants are represented in the left hand side of an arrow. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் என்ன சொல்கிறேன்னா, ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுறது எல்லா சப்ஸ்டன்ஸையும் நம்ம ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரியாக்டன்ஸை எங்கே எழுதுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம். எதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுவோம்னா இந்த ஆரோ இருக்கு இல்லையா, ஆரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதுறது எல்லாமே ரியாக்டன்ஸ். ஓகே, த காம்பவுண்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ் விச் அண்டர்கோ த ரியாக்ஷன்ஸ். எது ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுதோ அதுதான் ரியாக்டன்ஸ். ஓகே, ஸோ ரியாக்டன்ஸ் ஆர் shown to left hand side of the arrow. இந்த ஆரோவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ். ஓகே, சரி. அதுவே இந்த ஆரோவோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே என்னது? ப்ராடக்ட்ஸ். பாருங்கள், த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு. ஸோ ரியாக்ஷன்ஸில் எதெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதுதான் என்னது? ப்ராடக்ட்ஸ். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? த காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம்டு ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆர் shown in the right hand side of the arrow. இந்த ரியாக்ஷன்ஸில் கிடைக்கிறது எல்லாமே ஃபார்ம் ஆகுறது எல்லாமே ப்ராடக்ட்ஸ். அந்த ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்கும்? ஈக்குவேஷன் அந்த கிவ்ஸோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், CH4 + O2 present in a left hand side of the arrow, written in a left hand side of the arrow. So CH4 and O2 are reactants. So on carbon dioxide and water is formed in this reactions. So CO2 and water are present in the written in the right hand side of an arrow. So carbon dioxide and water are products. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ஸ், இந்த கிவ்ஸுக்கு இந்த ஏரோ கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரியாக்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ராடக்ட்ஸ். இது ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும், ப்ராடக்ட்ஸுங்கிறது ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், CH4 + O2 gives CO2 + H2O. So methane react with oxygen to form a carbon dioxide and water. This is incomplete chemical reactions. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, இது வந்து incomplete chemical reactions. எப்படி incompleteன்னு சொல்கிறோம்? Because the law of conservation of matter
state that matter cannot be created or destroyed. ஓகேவா? ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். எப்படி மிஸ் இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா பாருங்கள், இது வந்து இன்கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ். இதில் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் எப்படி இல்லை, ஈக்குவலாக இல்லை ரெண்டு சைடும். ஸோ அதனால் இது இன்கம்ப்ளீட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னு சொல்கிறோம்.